ட்ரேடர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம சேனலோட டிஸ்க்ளைமரை நல்லா ஸ்டடி பண்ணிக்கோங்க. நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. என்னோட சேனல்ல போடக்கூடிய அனைத்து வீடியோ கண்டென்ட்டுமே உங்களுடைய எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ நம்ம வீடியோவை பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் எல்லாருமே உங்களுடைய ஓன் அனாலிசிஸின் படி மார்க்கெட்ல டெசிஷன் அப்படிங்கிறது எடுங்க. நான் எந்த ஒரு பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷனும் கொடுக்கறது கிடையாது. ஜஸ்ட் என்னோட ட்ரேடிங் நாலேஜை நான் உங்ககிட்ட ஷேர் அப்படிங்கிறது பண்றேன். நம்ம சேனல்ல ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டை மேத்தமேட்டிக்கலா நீங்க ஸ்டடி பண்ணணும், மேத்தமேட்டிக்கலா நீங்க நாலேஜை கெயின் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணிட்டு வீடியோவை பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த வீடியோல ஒரு சிம்பிளான கால்குலேஷன், சிம்பிள் மீன்ஸ் ரொம்பவே சிம்பிள், பிளஸ் அண்ட் மைனஸ், இது எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் எப்படி பண்ணணும் மைனஸ் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சிம்பிளான விஷயம் தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ஒரு சிம்பிளான விஷயத்தை வச்சு மார்க்கெட்டை எப்படி நம்ம அப்சர்வ் பண்ணலாம், எப்படி நம்ம ஸ்டடி பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி தான் ட்ரேடர்ஸ் ஆகி நீங்க வந்து பாத்தீங்கன்னா லேர்ன் அப்படிங்கறது பண்ணிக்க போறீங்க. இந்த ஒரு பிளஸ் அண்ட் மைனஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சும்மா கண்டமேனிக்கா கால் ஆப்ஷன் பிரீமியம் பிளஸ் பண்ணி ஸ்பாட் சார்ட்ல மார்க் பண்ணிட்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அதே மாதிரி புட் ஆப்ஷன் பிரீமியம் மைனஸ் பண்ணி ஸ்பாட் சார்ட்ல போட்டுட்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்லாம் இருக்கக்கூடாது. நம்ம எது பண்ணாலும் ஒரு விஷயத்தை லாஜிக்கா பண்ணணும். அந்த விஷயத்துக்கு பின்னாடி ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கறத அந்த விஷயத்தை நம்ம பண்ணும்போதே நமக்கு தெரியணும். ஸோ அந்த மாதிரி தான் லாஜிக்கான கால்குலேஷன் வந்து நீங்க இன்னைக்கு லேர்ன் பண்ணிக்க போறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மார்க்கெட் பிப்ரவரி 13ஆம் தேதி ஒரு ஹை வந்து பாத்துட்டீங்கன்னா வைக்கிறாங்க. அந்த ஹை வந்து என்ன அப்படின்னா 25,630 அப்படிங்கிற ஒரு ஹை, 25,630. அண்ட் தென் மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு லோ அப்படிங்கிறது இருக்கு. ஸோ லோ வந்து பாத்தீங்கன்னா 25,445. இந்த இடத்துல நீங்க எதுக்குடா ஜகா ஹை அண்ட் லோ மார்க் பண்ணிருக்க அப்படின்னு நிறைய பேத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேள்வி இருக்கும். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பிப்ரவரி 13ஆம் தேதி ஹை, பிப்ரவரி 13ஆம் தேதி லோ. ஸோ பிப்ரவரி 14ஆம் தேதி, சாரி பிப்ரவரி 14ஆம் தேதி கிடையாது, அது ஹாலிடே. பிப்ரவரி 16ஆம் தேதிக்கு நம்ம அதுக்கு முந்தன் டேவோட டேட்டா வந்து நமக்கு தேவை. ஸோ அந்த டேட்டா எதற்காக நமக்கு தேவை அப்படின்னா டேட்டாவை அனாலிசிஸ் அப்படிங்கிறது பண்ணணும். அந்த அனாலிசிஸ் அப்படிங்கறத நம்ம லாஜிக்கா பண்ணணும். அந்த அனாலிசிஸ் அப்படிங்கறத நம்ம கால் ஆப்ஷன் பிரீமியம் அண்ட் தென் புட் ஆப்ஷன் பிரீமியம் அப்படிங்கிற ஒரு பிரீமியம் வச்சுதான் நம்ம மார்க்கெட்டை வந்து பாத்தீங்கன்னா அனாலிசிஸ் பண்ணணும் வித் ஹெல்ப் ஆஃப் ஸ்பாட் சார்ட். இங்க கால் ஆப்ஷன் அண்ட் தென் புட் ஆப்ஷன் பிரீமியம் பேசிக்கா எப்படி அனாலிசிஸ் பண்ணணும் அப்படிங்கறதே தெரியாம ஸ்பாட் சார்ட்ல மட்டுமே ஹை அண்ட் லோ மார்க் பண்ணிட்டு ஹையா பிரேக் பண்ணா மார்க்கெட் 100 பாயிண்ட் போவாங்க, லோ பிரேக் பண்ணா மார்க்கெட் 100 பாயிண்ட் கீழே வருவாங்க. சம்திங் பேட்டர்னை போட்டுட்டு அந்த மாதிரிலாம் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்லயும் ரீல்ஸ் நான் நிறைய பாக்குறேன், யூடியூப்லயும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. அவங்கள பத்தி நம்ம குறை சொல்லல. ஜஸ்ட் இந்த கால் அண்ட் புட் ஆப்ஷன் பிரீமியம் வச்சுதான் ஸ்பாட் சார்ட் மூவ் ஆகுது. ஸ்பாட் சார்ட்டோட டைரக்ஷனை கால் அண்ட் புட்டு தான் வந்து பாத்துட்டீங்கன்னா என்னோட நாலேஜ் அண்ட் தென் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் கால் அண்ட் புட்டு தான் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டுக்கு கிங்கு. ஸோ ஸ்பாட் சார்ட் வந்து பாத்தீங்கன்னா இவங்க என்ன சொல்றாங்களோ அந்த பேச்சு தான் ஸ்பாட் சார்ட் வந்து கேட்கும். ஸ்பாட் சார்ட் சொல்ற பேச்சு பிரீமியம் வந்து நமக்கு கேட்காது. புரியுதுங்களா? அப்ப நமக்கு பிரீமியம் அப்படிங்கறது நமக்கு ரொம்ப முக்கியம். அப்ப அந்த பிரீமியம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா ஒன்னு கால் அப்படின்னு இருக்கு, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா புட் அப்படின்னு இருக்கு. அப்ப கால்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிளஸ் பண்ண போறோம், புட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம மைனஸ் பண்ண போறோம். அப்போ இங்க கால்ல பிளஸ் பண்ண போறோம் அப்படின்னு ஆயிருச்சு, புட்டுல நம்ம மைனஸ் பண்ண போறோம் ஆயிருச்சு. அப்போ இதை நம்ம எப்படி பண்ண போறோம்? இதை வந்து நம்ம லாஜிக் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நம்ம பண்ணணும். இப்போ மார்க்கெட்ல 25,630 அப்படிங்கிறது ஒரு ஹை வச்சிருக்காங்க. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 25,600 கால் ஆப்ஷன் பிரீமியம் அப்படிங்கிறது நமக்கு ஏடிஎம் இருந்தா மட்டும்தான் மார்க்கெட்ல 25,630 அப்படிங்கிற ஒரு ஹை வந்து வைக்க முடியும் மார்க்கெட். ஸோ அப்போ 25,600 கால் ஆப்ஷன் பிரீமியம் வந்து நமக்கு ஏடிஎம்மா இருந்திருக்காங்க. எப்போ மார்க்கெட் வந்து இந்த ஹை வைக்கும் போது. அப்ப ஏடிஎம் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், ஏடிஎம்ல இன்ட்ரின்சிக் வேல்யூவும் இருக்கு, டைம் வேல்யூவும் இருக்கு. அப்ப இன்ட்ரின்சிக் வேல்யூனா என்ன, டைம் வேல்யூனா என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு. இப்போ இன்ட்ரின்சிக் வேல்யூ அப்படின்னா ஒரு ஸ்ட்ரைக் இருக்கு அப்படின்னா ஒரு ஸ்பாட் சார்ட்ல ஒரு வேல்யூக்கு வந்து மார்க்கெட் போயிருக்கு அப்படின்னா அந்த வேல்யூக்கு அந்த ஸ்ட்ரைக்கு கூட நம்ம கம்பேர் பண்ணணும். ஸோ அப்படி கம்பேர் பண்ணும்போது வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு இன்ட்ரின்சிக் வேல்யூ அப்படிங்கிற ஒரு லெவல் நமக்கு கிடைக்கும். இந்த இடத்துல 25,600 கால் ஆப்ஷன் கூட நீங்க
எதை பிளஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 25,630 அப்படிங்கிற ஒரு வேல்யூ கிடைக்கும். ஸோ நம்ம வந்து 25,600 கூட எதை பிளஸ் பண்ணா நமக்கு 630 அப்படிங்கிற ஒரு வேல்யூ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,600 பிளஸ் 30 அப்படிங்கிற ஒரு வேல்யூ. அப்போ இந்த ஒரு 30 அப்படிங்கிற ஒரு வேல்யூ நமக்கு பிப்ரவரி 13ஆம் தேதியே வந்து பார்த்துட்டீங்கன்னா நமக்கு கிடைக்குது. அப்போ இந்த ஒரு 30 அப்படிங்கிற ஒரு வேல்யூ நம்ம எதற்காக எடுத்தோம்? பிப்ரவரி 13ஆம் தேதியோட ஹை தான் 25,630. அப்போ இந்த ஹையை பேஸ் பண்ணி தான் இந்த 30 அப்படிங்கிற ஒரு வேல்யூவை நம்ம கொண்டு வந்தோம். இதை 25,600 கால் ஆப்ஷன் பிரீமியம்ல நம்ம டிரா பண்றோம். ஸோ 13ஆம் தேதி டேட்டாவை நம்ம கால்குலேஷன் பண்ணி எடுக்கிறோம். அப்படி எடுத்தக்கப்புறம் நம்ம 30 அப்படிங்கிறத டிரா பண்றோம். இந்த இடத்துல பாருங்க 25,600 கால் ஆப்ஷன் பிரீமியம் அப்படிங்கிறவங்க 30 ரூபாய்க்கு கீழேயே வந்து பார்த்துட்டீங்கன்னா எஸ்டர்டே வரவே கிடையாது. ஐ மீன் பிப்ரவரி 16ஆம் தேதி வந்து வரவே இல்லை. அப்போ இது வந்து மார்க்கெட் என்ன சொல்லுது அப்படின்னா 600 கால் ஆப்ஷன் பிரீமியம் 30 ரூபாய்க்கு மேல சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா ஸ்பாட் சார்ட் வந்து 25,630க்கு போறக்குண்டான சான்சஸ் அப்படிங்கிறது நமக்கு அதிகமா இருக்கு. அப்ப இந்த 30 அப்படிங்கிற ஒரு வேல்யூ வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்? மார்க்கெட் அப்படிங்கிறது எஸ்டர்டே ஹைக்கு போறக்குண்டான சான்சஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்போ மார்க்கெட் வந்து எஸ்டர்டே ஹைக்கு கீழேயே தான் இருக்க போகுது, எஸ்டர்டே ஹைக்கே மார்க்கெட் வரப்போறது இல்லை அப்படின்னா 600 கால் ஆப்ஷன் பிரீமியம் அப்படிங்கிறது நமக்கு கம்பல்சரியா 30 ரூபாய்க்கு கீழே இருந்தாங்க அப்படின்னா ஸ்பாட் சார்ட் வந்து பாத்தீங்கன்னா எஸ்டர்டே வரைக்கும் வருவாங்களா அப்படிங்கறத நம்மளால சொல்ல முடியாது. சரி, 30 ரூபாய்க்கு மேல இருக்கனால மட்டும் தான் நம்ம சொல்றோம். ஏன்னா அந்த 30 ரூபா அப்படிங்கிறது 600 கால் ஆப்ஷன் பிரீமியத்தையும் இந்த ஹையும் வச்சு நம்ம கால்குலேட் பண்ணக்கூடிய வேல்யூ தான் இந்த 30 அப்படிங்கிற ஒரு வேல்யூ. அதே மாதிரி பாருங்க, பிப்ரவரி 16ஆம் தேதி நமக்கு ஸ்பாட் சார்ட் வந்து எஸ்டர்டே ஹைக்கு போயிருக்கணும் அப்படிங்கிறது பாருங்க. ஸ்பாட் சார்ட் வந்து எஸ்டர்டே ஹைக்கு போயிருக்கு. அப்போ இந்த இடத்துல ஒரு கால்குலேஷன் நம்ம லாஜிக்கா எடுக்கிறோம். மார்க்கெட் இங்க க்ளோஸ் ஆயிருக்காங்க. க்ளோஸ் ஆகும் போது 600 கால் ஆப்ஷன் பிரீமியம் வந்து ஓடிஎம் கால் தான். ஆனா அந்த ஒரு ஓடிஎம் காலே அந்த ஹையோட இன்ட்ரின்சிக் வேல்யூக்கு கீழே வரல அப்படிங்கும் போது மார்க்கெட்ல கால் ஆப்ஷன் பிரீமியம் வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஸோ கால் செல்லர்ஸ்ல ப்ராஃபிட் புக் பண்றதுக்கு உண்டான சான்சஸ் வந்து அதிகமாவே இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இதைய இன்னொரு இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ மார்க்கெட் லோக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஓப்பன் ஆயிருக்காங்க. கரெக்டுங்களா? ஸோ மார்க்கெட் வந்து நான் அந்த பேட்டர்னே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிரா பண்ணி காட்டுறேன். ஸோ இது ரொம்ப 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 சிம்பிளா உங்களுக்கு புரியும்படி நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ வீடியோவை பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய லேர்னிங் ஃபீட்பேக் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த ஒரு வீடியோக்கு 1K லைக்ஸ் 500 கமெண்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா அடுத்து உங்க எல்லாத்துக்கும் இதே மாதிரி நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி வேற ஒரு கான்செப்ட் வேற ஒரு வீடியோ அப்படிங்கறத நம்ம அப்லோட் பண்ணி தரோம். இப்போ மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஹை அப்படிங்கிறது ஒன்று இருக்கு, லோ அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. ஸ்பாட் சார்ட் வந்து பாத்தீங்கன்னா லோவுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் ஆயிருக்காங்க. இப்போ இவங்க லோவுக்கு மேல போனாங்கன்னா ப்ரோபாபிலிட்டி வந்து ஒன்னு லோவுக்கு கீழே வரலாம், இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஹையுக்கும் போகலாம். அப்போ இந்த இடத்துல இந்த லோவுக்கும் கீழே வந்தாங்க அப்படின்னா இவங்க லோவுக்கு கீழே தான் இருக்க போறாங்க, ஹைக்கு போக மாட்டாங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த லோவுக்கு கீழே வருவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கறத நம்ம ஸ்டடி பண்ணணும். இதை எப்படி நம்ம ஸ்டடி பண்ணுவோம்? புட் ஆப்ஷன் பிரீமியம் நம்ம வச்சு ஸ்டடி அப்படிங்கிறது பண்றோம். எந்த புட் ஆப்ஷன் பிரீமியத்தை நம்ம எடுக்கிறோம்? 25,600 புட் ஆப்ஷன் பிரீமியத்தை நம்ம எடுக்கிறோம். இப்போ மார்க்கெட்ல அந்த எஸ்டர்டே லோ வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்துட்டீங்கன்னா 25,600 மைனஸ் 25,444 அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே லோ. அப்போ 156 அப்படிங்கிற ஒரு வேல்யூ நமக்கு கிடைக்குது. ஸோ 25,600 புட் ஆப்ஷன் பிரீமியம்ல 156 அப்படிங்கிற ஒரு வேல்யூவை நம்ம டிராப் பண்ணணும் எஸ்டர்டேல, பிப்ரவரி 16ஆம் தேதி தான். ஓகே ஓகே ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ப்ரைஸ். ஸோ ஓப்பன் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ட் அப்படிங்கிறது ஆகும். இந்த இடத்துல 25,600 புட் ஆப்ஷன் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெச் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 25,600 கால் ஆப்ஷன் பிரீமியம் நான் ஃபெச் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கால் வந்து ஹை பிரேக் அவுட் ஆகுமா, ஹைக்கு போவாங்களா இல்லையா அப்படிங்கிறத நம்ம அனாலிசிஸ் பண்ணுறதுக்காக. அதே மாதிரி 600 புட்டு வந்து பார்த்துட்டீங்கன்னா லோவுக்கு கீழே மார்க்கெட் இருப்பாங்களா இல்ல லோவுக்கு மேல மார்க்கெட் இருப்பாங்களா அப்படிங்கறத ஸ்டடி பண்றதுக்காக இந்த இடத்துல 25,600 புட் ஆப்ஷன் பிரீமியம் அப்படிங்கிறவங்க 156 அப்படிங்கிற ஒரு வேல்யூ. இவங்க இந்த 156க்கு
கீழே இவங்க வந்துட்டாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து லோவுக்கு மேல சஸ்டெயின் ஆகலாம் அப்படின்னு அர்த்தம். நீங்க கரெக்டா நோட்டீஸ் பண்ணி பாருங்க. ஸோ நமக்கு எத்தனை மணிக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா இவங்க இதுக்கு கீழே வராங்க அப்படின்னு வந்துட்டா 9:20க்கு. ஸோ 9:20க்கு நமக்கு ஸ்பாட் சார்ட் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா லோவுக்கு மேலதான் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்போ ஸ்பாட் சார்ட் அப்படிங்கிறவங்க லோவுக்கு மேலதான் இருக்க போறாங்க அப்படிங்கிறது ஆயிடுச்சு. அப்போ இந்த இடத்துல ஸ்பாட் சார்ட் வந்து இந்த லோவுக்கு கீழே சஸ்டெயின் ஆகணும் அப்படின்னா நமக்கு கம்பல்சரி 25,600 புட் ஆப்ஷன் பிரீமியம் இந்த 156 ரூபாய்க்கு மேல சஸ்டெயின் அப்படிங்கிறது ஆகியே ஆகணும். இந்த 156 ரூபாய்க்கு மேல இவங்க போயிருக்காங்க. எத்தனை மணிக்கு? 9:40க்கு போயிருக்காங்க. அப்போ 9:40க்கு மார்க்கெட் எங்க இருக்காங்க? இந்த இடத்துல இருக்காங்க. 9:40க்கு மார்க்கெட் எஸ்டர்டே லோவை டச் பண்ண போறாங்க அப்படிங்கிறது நமக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அது எப்படி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு? 25,600 போட்டு 156க்கு மேல. அப்போ அந்த 156க்கு மேல எனக்கு 600 புட் ஆப்ஷன் பிரீமியம் சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா மட்டும்தான் எனக்கு ஸ்பாட் சார்ட் வந்து லோவுக்கு கீழே வர்றதுக்குண்டான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்கு. அப்ப 600 புட் ஆப்ஷன் பிரீமியம் பாருங்க 156க்கு மேல போயிட்டு ஓப்பன் அப்படிங்கிற ஒரு ரெசிஸ்டன்ஸை தொட்டுட்டு தான் மறுபடியும் 156 அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு கீழே வராங்க. அப்போ இந்த இடத்துல மார்க்கெட்ல என்ன டிசைட் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா லோவுக்கு கீழே வராது. லோவுக்கு கீழே வரணும் அப்படின்னா இந்த 600 புட் ஆப்ஷன் பிரீமியம் 156க்கு மேலையும் அண்ட் தென் இந்த 183 அப்படிங்கிற ஓப்பன் லெவலுக்கு மேலையும் நமக்கு சஸ்டெயின் ஆகணும். புரியுதுங்களா? ஸோ இதை பேசிக்கா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும் அப்படிங்கறதுக்காக இந்த லெவல் நம்ம சொல்றோம். ஸோ இது இன்னும் லாஜிக்கா நம்ம வந்து பார்க்கறோம் அப்படின்னா இந்த இடத்துல 156க்கு மேல வந்து புட் ஆப்ஷன் பிரீமியம் போயிட்டா அஷ்யூம் பண்ணிக்கோங்க ஸ்பாட் சார்ட் வந்து லோவுக்கு கீழே வரணும் அப்படின்னு நீங்க அஷ்யூம் பண்ணிக்கோங்க. அப்படி அஷ்யூம் பண்ணாலுமே ஹை வந்து ஹைக்கு கீழே மார்க்கெட் இருக்கும் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா மட்டும்தான் மார்க்கெட் வந்து லோவுக்கு கீழே போக முடியும். லோ பிரேக் அவுட் ஆகாது அப்படின்னு கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா மட்டும்தான் மார்க்கெட் வந்து ஹைக்கே போக முடியும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா லாஜிக். நான் மறுபடியும் சொல்றேன், மார்க்கெட்ல ஹைக்கு மார்க்கெட் வரவே வராது அப்படின்னு கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா மட்டும்தான் ஸ்பாட் சார்ட் வந்து லோவுக்கு கீழே நிக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி ஸ்பாட் சார்ட் வந்து லோவுக்கு கீழே தான் நிற்கும் அப்படின்னு பிரீமியம் சொல்லுச்சு அப்படின்னா ஸ்பாட்ல வந்து ஹை அப்படிங்கிறது பிரேக் அவுட் ஆகாது. இப்போ ஸ்பாட் சார்ட்ல வந்து பாத்துட்டீங்கன்னா லோவுக்கு மேலதான் ஸ்பாட் சார்ட் நிக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு 25,600 புட் ஆப்ஷன் பிரீமியம் சொல்லுது அப்படின்னா ஸ்பாட் சார்ட் வந்து ஹையர் ரீச் பண்றதுக்கு உண்டான சான்சஸ் அப்படிங்கிறது நமக்கு இருக்கு. ஸோ சிம்பிளான லாஜிக் தான். மார்க்கெட்ல ஹைக்கு கீழே மார்க்கெட் இருக்கும் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா மட்டும்தான் லோவுக்கு கீழே மார்க்கெட்னால சஸ்டெயின் ஆக முடியும். அதே மாதிரி மார்க்கெட் லோவுக்கு மேல சஸ்டெயின் ஆகும் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா மட்டும்தான் மார்க்கெட் வந்து ஹைக்கு போறதுக்கு உண்டான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்கும். இதை தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இவ்வளவு நேரம் சொன்னோம். ஓகே, இப்போ 25,600 கால் ஆப்ஷன் பிரீமியம் 30 ரூபீஸுக்கு கீழே வந்தாங்க அப்படின்னா மட்டும்தான் அந்த ஓடிஎம் காலே ஹையோர் இன்ட்ரென்சிக் லெவல்ல வீக் ஆகுறாங்க. ஆனா இவங்களே ஹையோர் இன்ட்ரென்சிக் லெவல்ல வீக் ஆகல ஓடிஎம் காலே. அப்போ ஓடிஎம் காலே நமக்கு வீக் ஆகல அப்படிங்கும் போது நமக்கு மார்க்கெட் வந்து ஹைக்கு கீழே சஸ்டெயின் ஆகும் அப்படிங்கிறது எந்த ஒரு கன்ஃபார்முமே கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க 156க்கு மேல போனாங்க அப்படின்னா நம்ம லோவுக்கு கீழே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகும் அப்படின்னு எடுத்துக்கவே முடியாது. ஏன்னா இங்க கால் ஆப்ஷன் பிரீமியம் வீக் ஆனாதான் புட் ஆப்ஷன் பிரீமியம்னால பெர்ஃபார்ம் அப்படிங்கிறது பண்ண முடியும். இங்க கால் வந்து பாத்தீங்கன்னா வீக்காவே இல்லை, ஸ்ட்ராங்காவே தான் இருக்காங்க. ஸோ புட் ஆப்ஷன் பிரீமியம் தான் வந்து பார்த்துட்டீங்கன்னா நமக்கு 156 அப்படிங்கிற ஒரு பிரைஸை தாண்டி ஸ்ட்ராங் ஆகி புட்டு தான் வீக் ஆகுறாங்க. கால் வந்து பார்த்துட்டீங்கன்னா நமக்கு ஸ்ட்ராங்காகவே தான் இருக்காங்க. அதனாலதான் ஸ்பாட் சார்ட் அப்படிங்கிறது நமக்கு நேற்று எஸ்டர்டே ஹைக்கு மேலேயே போனதுக்கு உண்டான காரணம். புரியுதுங்களா? ஸோ இது வந்து ஒரு சிம்பிளான கால்குலேஷன் தான். இதே கால்குலேஷனை இன்னைக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்ம போட்டு காட்டுறோம். ஸோ இதே ஒரு கால்குலேஷனை இன்னைக்கு மார்க்கெட்லயும் நான் வந்து பாத்தீங்கன்னா போட்டு காட்டுறேன். 25,697 அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டீங்கன்னா மார்க்கெட்டோடைய எஸ்டர்டே ஹை. ஸோ அப்போ 600 காலில் வந்து பார்த்தீங்கன்னா 97 அப்படிங்கிற ஒரு வேல்யூ. அதே மாதிரி 25,637 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்னையோட ஓப்பன். ஸோ அப்போ 37 அப்படிங்கிறது ஒரு வேல்யூ. அப்போ இன்னைக்கு 600 கால் ஆப்ஷன் பிரீமியம்ல 97 அப்படிங்கிற ஒரு வேல்யூவை நான் ஃபர்ஸ்ட் டிரா பண்றேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல பாருங்க மார்க்கெட் வந்து 97க்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டாங்க.
கால் ஆப்ஷன் பிரீமியம் 97க்கு கீழே வந்துட்டாங்க. அப்போ ஸ்பாட் சார்ட் அப்படிங்கிறது ஹைக்கு மேல போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. எப்போ ஸ்பாட் சார்ட் வந்து ஹைக்கு மேல போகும் அப்படின்னா இந்த கால் ஆப்ஷன் பிரீமியம் 97க்கு மேல போனாங்க அப்படின்னா மட்டும்தான் ஸ்பாட் சார்ட் வந்து ஹைக்கு மேல போக முடியும். ஸோ இந்த இடத்துல பாருங்க 10 காலுக்கு 25,600 கால் வந்து 97க்கு மேல போயிருக்காங்க. ஸோ 10 காலுக்கு மேலதான் நமக்கு ஸ்பாட் சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஹையை வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட்டும் பண்ணியிருப்பாங்க. ஸோ 10 காலுக்கு மேலே, ஸோ 10 கால் அப்படிங்கிறது இங்கே இருக்கு. நமக்கு ஹையை பிரேக் அவுட் பண்ணும்போது பாருங்க 10 காலுக்கு மேலே தான் ஹை பிரேக் அவுட் ஆயிருக்கு. அப்போ நமக்கு ஹை பிரேக் அவுட் ஆகுது 10.25க்கு. அந்த ஹை பிரேக் அவுட் ஆகும் அப்படிங்கிறது நம்ம 25,600 கால் ஆப்ஷன் பிரீமியம் நமக்கு இந்த 97க்கு மேலே போயிட்டாங்க அப்படின்னாலே நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அண்ட் தென் இன்னொரு வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 37. அந்த 37 அப்படிங்கிற ஒரு வேல்யூ என்ன அப்படின்னா மார்க்கெட் இன்னையோட ஓப்பன் வந்து 25,637 அப்படிங்கிறதா இன்னையோட ஓப்பன். ஸோ இன்னையோட ஓப்பனை வச்சு நம்ம கால்குலேஷன் போடும்போது 600 காலில் 37 அப்படிங்கிற ஒரு வேல்யூ. ஸோ அக்யூரேட்டாக வந்து பாருங்க 37 அப்படிங்கிற ஒரு வேல்யூவை தொட்டு மார்க்கெட் வந்து எந்த அளவுக்கு மொமெண்டம் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம இப்பதான் என்னடா பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை வச்சு உங்களுடைய ஓன் அனாலிசிஸின் படி நீங்க மார்க்கெட்ல உங்களோட டெசிஷன் அப்படிங்கிறது எடுக்கலாம். அப்படிதான் நான் இன்னைக்கு என்னோட ஓன் அனாலிசிஸின் படி ஒரு 34,000 அப்படிங்கிறது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு 40 ரூபீல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பை பண்ணோம். ஸோ நமக்கு அவங்க 145 வரைக்கும் போயிருந்தாங்க. நம்ம ட்ரைலிங் எஸ்எல் வந்து 1117ல போட்டிருந்தோம். நமக்கு வந்து 1117ல நமக்கு வந்து ஹிட் ஆயிருச்சு. நமக்கு இன்னைக்கு ஆல்மோஸ்ட் ப்ராஃபிட் வந்து 65,000 அப்படிங்கிற நம்ம பண்ணியிருக்கோம். நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து 200% ROI. உங்களை நான் இந்த மாதிரி ட்ரேட் பண்ணுங்க, இங்க பை பண்ணுங்க, இங்க செல் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. நான் என்னோட ஓன் அனாலிசிஸின் படி இந்த ஒரு சிம்பிள் கால்குலேஷனை வச்சு இந்த மாதிரி நம்ம ஸ்டடி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நாலேஜை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். நீங்க உங்களுடைய ஓன் அனாலிசிஸின் படி உங்களோட டெசிஷன் அப்படிங்கிறது எடுங்க. ஓகே, இப்போ மார்க்கெட் மறுபடியும் வந்து பாருங்க நமக்கு வந்து ஒரு இடத்துல இருந்து மார்க்கெட் வந்து திரும்பி இருக்காங்க. ஸோ அந்த இடத்துலையும் சேம் இதே ஒரு கால்குலேஷனை நம்ம பண்றோம். இதை வந்து நீங்க இந்த ஸ்ட்ரைக்ல தான் எடுத்து பண்ணணும், அந்த ஸ்ட்ரைக்ல தான் எடுத்து பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. இதை நீங்க எந்த ஸ்ட்ரைக்ல வேணாலும் நீங்க பண்ணலாம். புரியுதுங்களா? ஸோ அதுக்குன்ட்டு மார்க்கெட் வந்து 25,650 இருக்கும் போது 25,800 காலையும் அந்த மாதிரிலாம் வச்சு பண்ணக்கூடாது. நீங்க எடுத்து வச்சிருக்க இப்போ 800 கால் வந்து நீங்க எடுக்கிறீங்க. 800 காலை வந்து நீங்க எது கூட கால்குலேட் பண்ணுவீங்க? இங்க வச்சிருக்க ஹையே வந்து பாத்தீங்கன்னா 730 ரூபா தான். அப்போ இங்க 730 அப்படிங்கிறது ஒரு ஹை இருக்கு. அப்போ இந்த இடத்துல இந்த ஹைக்கு கீழே இப்ப மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா நின்னுட்டு இருக்காங்க. இந்த ஹைக்கு கீழே மார்க்கெட் நிக்கணும் அப்படின்னா 700 கால் ஆப்ஷன் பிரீமியம் 30 ரூபாய்க்கு கீழே வரணும். அப்ப 700 கால் ஆப்ஷன் பிரீமியம் 30 ரூபாய்க்கு கீழே வந்திருக்கானா அப்படின்னு பார்க்கலாம். 25,700 கால் 30. ஸோ அந்த 30 அப்படிங்கிற ஒரு இடம் பாருங்க. ஸோ எந்த அளவுக்கு நமக்கு அக்யூரேட்டா இந்த இடத்துல ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பாருங்க. ஸோ அந்த 30 அப்படிங்கிற ஒரு இடம் இங்க நமக்கு வராது, இங்க தான் வந்து வரும். ஏன்னா அந்த 30 அப்படிங்கிற ஒரு இடமே நமக்கு எத்தனை மணிக்கு நம்ம கால்குலேட் பண்றோம் அப்படின்னா 25,730 10 மணிக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேட் அப்படிங்கிறது பண்றோம். ஸோ இந்த இடத்துல ஒரு சிம்பிளான லாஜிக் தான். 700 கூட நீங்க அதை வந்து பாத்தீங்கன்னா 25,700 கால் கூட எந்த வேல்யூ நீங்க பிளஸ் பண்ணா 25,730 வரும். அப்போ 30 அப்படிங்கிற ஒரு வேல்யூ பிளஸ் பண்ணாதான் உங்களுக்கு வரும். அந்த வேல்யூ தான் நம்ம டிராப் பண்றோம். அப்போ 700 கால் ஆப்ஷன் பிரீமியம் 30 ரூபாய்க்கு மேல நின்னாங்க அப்படின்னா ஸ்பாட் சார்ட் வந்து இந்த ஹையை பிரேக் அவுட் பண்றதுக்கு உண்டான சான்சஸ் வந்து ரொம்பவே இருக்கு. அண்ட் தென் இப்போ ஸ்பாட் சார்ட் வந்து இதுதான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஓப்பனு. இப்போ இவங்க இங்க இருந்து இறங்குறாங்க அப்படின்னா இந்த ஓப்பன் அப்படிங்கிறது நமக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டா இருக்கும். அப்போ இந்த சப்போர்ட்டுக்கு கீழே பிரேக் டவுன் ஆனாங்க அப்படின்னா மட்டும் தான் ஃபர்தரா வந்து மார்க்கெட்னால ஃபால் ஆக முடியும். அப்போ ஃபர்தரா மார்க்கெட் ஃபால் ஆகணும் அப்படின்னா நான் அதுக்காக 25,800 புட் ஆப்ஷன் பிரீமியம் நான் எடுக்கிறேன். 25,800 புட் ஆப்ஷன் பிரீமியம் இன்னையோட ஓப்பன் என்ன அப்படிங்கிறது பாருங்க. 25,800 மைனஸ் 25,637 என்ன வேல்யூ வருது? 163 அப்படிங்கிற ஒரு வேல்யூ. அப்போ அந்த 163 அப்படிங்கிற ஒரு வேல்யூவை நான் இதில் டிராப் பண்றேன். அப்ப 800 புட் ஆப்ஷன் பிரீமியம் 163க்கு மேல சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா மட்டும்தான் ஸ்பாட் சார்ட்னால ஓப்பனுக்கு கீழேயே வர முடியும். இவங்க 163 ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸா எடுத்து அங்கிருந்து ரிஜெக்ட் தான் ஆயிருக்காங்களே தவிர 163க்கு மேலேயே போயிருந்தாங்க அப்படின்னா கூட அதுக்கு மேலேயே ஓப்பன் அப்படிங்கிற ஒரு நல்ல சப்போர்ட் இருக்கு. அப்ப லாஜிக் பாத்துக்கோங்க எந்த அளவுக்குலாம் உங்களுக்கு அக்யூரஸா இருக்கு அப்படிங்கிறது. இன்னொரு விஷயமும் உங்களுக்கு நான் சொல்லிக்க விரும்புறேன். மார்க்கெட்டோடைய நிஃப்டி 50யோட எஸ்டர்டே ஹை வந்து பாத்துட்டீங்கன்னா
25,697. மார்க்கெட் வந்து நமக்கு எஸ்டர்டே ஹையை பிரேக் அவுட் அப்படிங்கிறது பண்ணிட்டாங்க. இப்போ மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கு மேல நமக்கு ஸ்பாட் சஸ்டெயின் ஆகணும் அப்படின்னா 800 புட் ஆப்ஷன் பிரீமியம் 103 பிலோ நமக்கு சஸ்டெயின் ஆகணும். ஓகேங்களா? 103 அப்படிங்கிற ஒரு லெவலை நம்ம டிராப் பண்றோம். ஸோ நான் டிராப் பண்ணக்கூடிய லெவல் எல்லாமே அந்த ஒரு லோ பாயிண்ட் தான். ஸோ நீங்களே இந்த இடத்துல பாருங்க, மார்க்கெட் அந்த 103 அப்படிங்கிற ஒரு லெவல். அப்போ மார்க்கெட் ஹைக்கு கீழே வர போறாங்க. ஹைக்கு கீழே வந்தாங்க அப்படின்னா ஓப்பன் லெவலுக்கு தான் போக போறாங்க. அப்போ 163. அப்போ லாஜிக் பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு நமக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கிறது. அப்போ மார்க்கெட் வந்து இந்த 163 இருந்து ரிஜெக்ஷன் ஆகுறாங்க அப்படின்னா ஸ்பாட் வந்து ஓப்பனுக்கு கீழே போகாது, ஓப்பனுக்கு மேலே தான் வரப்போகுது. அப்போ ஓப்பனுக்கு மேலே தான் வரப்போகுது அப்படின்னா ஸ்பாட் எங்க போக போகுது? ப்ரீவியஸ் க்ளோஸ் அண்ட் தென் எஸ்டர்டே ஹை. அப்போ எஸ்டர்டே ஹைக்கு மேலே ஸ்பாட் சார்ட் சஸ்டெயின் ஆகணும் அப்படின்னா இவங்க 103 ரூபாய்க்கு கீழே நிற்கணும். இவங்க 103 ரூபாய்க்கு கீழே தான் இருக்காங்க. ஸ்பாட் சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே ஹைக்கு மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா சஸ்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க. லாஜிக். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டான லாஜிக். இந்த லாஜிக்கை வச்சு தான் நீங்கள் மார்க்கெட்டை ஸ்டடி பண்ணணும். இந்த லாஜிக்கை வச்சு தான் நீங்கள் வந்து மார்க்கெட்டை டேட்டாவை அனாலிசிஸ் பண்ணணும். இங்கே லாஜிக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே கொண்டு வராம கண்டமெனிக்கா லெவல்ஸை டிராப் பண்ணிட்டு அந்த லெவல் வந்தாலே பை அண்ட் செல் அப்படிங்கிறது பண்ணக்கூடாது. பேக் டெஸ்ட் பண்ணுங்க, எந்த மாதிரி லெவல்ஸ்லாம் நமக்கு ஒர்க் ஆகுது, எந்த மாதிரி லெவல்ஸ்லாம் ஒர்க் ஆகலை, ஸோ அது ஏன் ஒர்க் ஆகலை, இது ஏன் ஒர்க் ஆகிருக்கு அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் ஸ்டடி பண்ணுங்க. நீங்கள் ஸ்டடி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் நம்ம வந்து யூடியூப்ல என்னோட நாலேஜை நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நான் எந்த ஒரு டிப்ஸோ எந்த ஒரு பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷனோ கொடுக்கறது கிடையாது. ஜஸ்ட் என்னோட ட்ரேடிங் நாலேஜை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஓகே, இப்போ நமக்கு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே ஹைக்கு மேலேயே தான் இங்கிருந்து ஏன் ரிவர்சல் ஆனாங்க அண்ட் தென் எஸ்டர்டே ஹைக்கு மேலேயே ஏன் சஸ்டெயின் ஆகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத முதல் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துட்டோம். இந்த இடத்துல 25,600 கால் ஆப்ஷன் பிரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா 37 அப்படிங்கிற ஒரு பிரைஸ். இந்த பிரைஸ் எப்படி வந்துச்சு? நமக்கு ஓப்பன் அப்படிங்கிற ஒரு வேல்யூ வச்சு தான் வந்துச்சு. அப்போ இந்த இடத்துல 600 கால் ஆப்ஷன் வந்து எனக்கு 37க்கு கீழே நின்றுதாங்க அப்படின்னா மட்டும்தான் மார்க்கெட் வந்து ஓப்பனுக்கு கீழே சஸ்டெயின் ஆக முடியும். அண்ட் தென் 25,500 கால்லையும் நம்ம ஒரு கால்குலேஷன் பண்ணலாம். இதே கால்குலேஷன் தான், வேற மாதிரி பண்றோம் கொஞ்சம். மார்க்கெட்டோட ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டலோட லோ என்ன? 25,591. அப்போ ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டலோட லோவுக்கு கீழே மார்க்கெட் வந்துருச்சு. அப்போ இந்த லோவுக்கு கீழே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகணும் அப்படின்னா 25,500 கால் ஆப்ஷன் பிரீமியம் 91க்கு கீழே சஸ்டெயின் ஆகணும். ஸோ 91 அப்படிங்கிற ஒரு வேல்யூவை நம்ம ட்ராப் பண்றோம். ஸோ இவங்களும் அக்யூரேட்டா எங்கிருந்து கிளம்பியிருக்காங்க அப்படிங்கிறது பாருங்க. இல்ல நான் இந்த ஸ்ட்ரைக் எடுக்கல அப்படின்னா 25,400 கால் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்க அதுலயும் 400 கால் எடுக்கலாம். 400 கால் எடுக்கிறீங்க அப்படின்னா 500 கால் 92 அப்படின்னா 400 கால்ல 192. ஸோ இந்த இடத்துலயும் வந்து பாருங்க உங்களுக்கு என்ன இருக்கு, சேம் அதே தான் நடக்கும். ஸோ ஒரு ஸ்ட்ரைக் நீங்க வந்து டேட்டாவை நீங்க ஸ்டடி பண்றீங்க அப்படின்னா லாஜிக்கா நீங்க ஸ்டடி பண்ணணும். அந்த லாஜிக்கா நீங்க ஸ்டடி பண்ணீங்க அப்படின்னா மட்டும்தான் மார்க்கெட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். மார்க்கெட்ல நீங்க லாஜிக்கா நீங்க ஸ்டடி பண்ணாம உங்களுக்கு வரக்கூடிய எல்லா ப்ராஃபிட்டுமே வந்து பாத்தீங்கன்னா லக்க பேஸ் பண்ணி மட்டும்தான் வருது. லாஜிக்கா ஸ்டடி பண்ணீங்க அப்படின்னா மட்டும்தான் மார்க்கெட்ல சர்வே ஆக முடியும். ஸோ இதுதான் ரியாலிட்டி. மார்க்கெட்ல சர்வே ஆகணும் அப்படின்னா கண்டிப்பா ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டை மேத்தமெட்டிக்கலா நீங்க ஸ்டடி பண்ணியே ஆகணும். ஸோ அதுக்கு நம்மளோட சேனல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த ஒரு கான்செப்டே நீங்க இன்டெப்தா இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டா நீங்க லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நம்ம வந்து ரெக்கார்டட் வீடியோஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து கம்ப்ளீட்டா பெய்டு தான். அந்த ரெக்கார்டட் வீடியோஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் அப்படிங்கிறது பண்ணுங்க. ப்ளீஸ் தயவு செஞ்சு யாரும் கால் பண்ணாதீங்க. ஸோ வாட்ஸ்அப் பண்ணுங்க, கண்டிப்பா நான் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ரிப்ளை அப்படிங்கிறது பண்றேன். ஐ ஹோப் நீங்க எல்லாரும் ஒரு நல்ல லேர்னிங்ஸ் எடுத்திருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களோட லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸையும் கமெண்ட் பண்ணுங்க. வீடியோவை லைக் பண்ணல அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.